Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration example 11. Question pathina rectangular piece of paper 11 cm into 4 cm is folded without overlapping to make a cylinder of height 4 cm. Find the volume of the cylinder. So question la pathina length kuduthirukanga 11 cm, breadth vandu 4 cm appdin kuduthirukanga. So first நம்ம வந்து ஒரு rectangular piece of paper consider பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் வச்சுக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் பீஸ் ஆஃப் பேப்பர் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 11 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி ஓவர்லாப் இல்லாமல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணால் இந்த ரெக்டாங்கிள் பீஸ் ஆஃப் பேப்பர் என்னவா மாறிச்சு, நம்மளுக்கு சிலிண்டராக மாறிச்சு. ஸோ இப்போ இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், ஓகே, இது வந்து ஹைட்டு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா மாறுது, ஹைட் ஆஃப் த சிலிண்டராக மாறுது. அதே மாதிரி லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் நம்மளுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணால் சிலிண்டராக மாறும்போது நம்மளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸாக மாறுறது வந்து லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். அதே மாதிரி பிரெத் வந்து ஹைட்டாக மாறுது. ஸோ இந்த அப்சர்வேஷன் தான் நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிளில் சிலிண்டராக மாற்றும் போது நம்மளுக்கு தெரியணும். So நம்ம பார்த்த டிஸ்கஷன்ல இருந்து தெரியுது breadth of the rectangle is equal to height of the cylinder. அதே மாதிரி length of the rectangle is equal to circumference of the cylinder. இதுதான் வந்து circumference. So circumference of the cylinder ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 pi r is equal to 11 cm. நம்மளுக்கு क्वेश्चनல வந்து volume of the cylinder கேட்டிருக்காங்க. Volume of the cylinder ஃபார்முலா என்னன்னா pi r square h. இதுல hன்றது டைரக்டாவே நம்மளுக்கு தெரியும் 4 cm அப்படின்னு. பட் r வந்து தெரியாது. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்றோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சிலிண்டர் நம்மளுக்கு டைரக்டாவே 11 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2 பை ஆரோட வேல்யூ வந்து 11 சென்டிமீட்டர். ஸோ 2 இன்டூ பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், அதை அப்படியே வச்சுக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ ஆர் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க, மற்ற எல்லா வேல்யூஸும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. ஸோ இங்கே 11 ஆல்ரெடி இருக்கு, டினாமினேட்டரில் 7 இருக்கு, அது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே நியூமரேட்டரில் இருக்க 2 × 22 ரைட் ஹேண்ட் சைட் வரும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ 2 × 22 இந்த மாதிரி ஆயிரும். ஸோ 11 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 11 1s are 11, 11 2s are 22. ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 1 × 7 7, 2 × 2 வந்து 4. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7/4. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 7/4. ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ இப்போ ரேடியஸும் சென்டிமீட்டர் தான். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7/4 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ பைன்றது 22/7. ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 2 தடவை ஆரை மல்டிப்ளை பண்ணணும். So r into r into h. So 22/7. r ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 7/4. Again 7/4 ஏன்னா r square. Into h ஓட வேல்யூ என்ன 4 cm. So இப்போ இதுல எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். So 4 4 கேன்சல் பண்ணிக்கலாம், 7 7 கேன்சல் பண்ணிக்கலாம். So 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 2 2s are 4, இங்க 2 1s are 2, again 2 1s are 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டரில் 11 இருக்கு, 11 × 7, டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்கு. ஸோ இப்போ 1 × 7 7, அகைன் 1 × 7 7. ஸோ டினாமினேட்டரில் ஒரு 2. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணாலாம். நம்ம இப்போ வந்து 2ஆல் 77 டிவைட் பண்ண போகிறோம். 3 2s are 6. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து 1. இந்த 7 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் அகைன் 8 2s are 16. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 வரும். ஸோ 1 வந்து 2 டேபிள்ஸில் போகாது. இப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கலாம், இங்கே ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போ 2 5s are 10. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 0, ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ கோஷன் பார்த்தீங்கன்னா 38.5. ஸோ 77/2 வந்து 38.5. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஆர் ஹெச். ஆர் சென்டிமீட்டர், அகெயின் ஆர் சென்டிமீட்டர், அகெயின் ஹெச் சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் 3 டைம்ஸ் சென்டிமீட்டர் வர்றதுனால இது வந்து சென்டிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து 38.5 சென்டிமீட்டர் கியூப். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.